பாலவெற்றிவேல் தாவேகா கட்சியில இப்ப சமீபத்துல இணைஞ்சாங்க. செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் விஜய் பரப்புரை கூட்டத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, பெரும்பாலும் விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் பேசுற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. நாளை நடக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல செங்கோட்டையன் இல்ல நாஞ்சில் சம்பத் இவர்கள் யாராவது பேசுறதுக்கான தகவல்கள் எதுவும் இருக்கா? அது தொடர்பான விவரம் என்ன? நிச்சயமாக அங்கே தற்போது இணைந்த தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையனுடைய முன்னிலையில் தான் அவர் ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தினுடைய சொந்த மாநிலம் என்றாலும் தற்போது செங்கோட்டையினுடைய ஆலோசனையின் பேரிலேயே கூட்டத்தின் அனைத்து ஏற்பாடுகளும் நடத்தவிருப்பதாகவும் ஒரு அனுபவம் வாய்ந்தவருடைய அவருடைய பரிந்துரையின்படி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற விஜயினுடைய அறிவுறுத்தலின்படி தற்போது இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாளை அதிகப்படியாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் விஜய் உள்ளிட்டவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் என்றே கூறப்படுகிறது. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு ஸ்டேஜும் அமைக்கவில்லை. விஜய் ஒரு பரப்புரை வாகனத்தில் வருவார். ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் இதை அவங்க காட்சிப்படுத்துறதுக்கும் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. தாவேகால தற்போது பாஜகவினுடைய முன்னாள் தலைவரான சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் கூட இணைந்திருக்கிறாங்க. இந்நிலையில பலரும் தாவேகால இணைந்தாலும் நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு கூட்டத்தை விஜயினுடைய பேச்சு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. சுமார் அரை மணி நேரம் விஜய் உரையாற்றுவார் என தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை QR கோட் அட்டைகள் 5000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேஷ், பாலவெற்றிவேல் இப்போதே மைதானத்துல பலரும் குழுமி இருக்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலும் நிர்வாகிகள் தாவேகா தொண்டர்களாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் இரவு வெளியேற்றும் பணிகள் நடக்குமா? இல்ல அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம்ல, இந்த மாநாடு பொதுக்கூட்டங்கள்ல இரவோடு இரவாகவே அந்த பகுதிகளில் ரசிகர்கள் தொண்டர்கள் பெரும்பாலும் குவிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இரவோடு இரவாக இவங்களும் இங்கதான் இருப்பாங்களா? இல்ல காவல்துறை இவர்களை வெளியேற்றும் பணிகள் நடைபெறுமா? அங்கே சற்று நேரத்திற்கு முன்பு ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பெட்டாலியன் போர்ஸ்லாக நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தோம். அவர்கள் அனைவரும் இன்று இரவுக்குள் இந்த மாநாட்டு திடலில் இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களை வெளியேற்றுவார்கள் என கூறப்படுகிறது. நாளை காலை 7 மணிக்கு தான் முழுமையாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய போராட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டம் என கூறினாலும் இது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் நடைபெறுகிறது. காவல்துறை இதற்கான நிபந்தனையை விதித்திருக்கிறார்கள். அனைத்துமே மானிட்டர் செய்யப்படுது. இங்க 35க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களுடைய உதவியோடு முழுமையாக இந்த திடல் முழுவதும் நாளை புதுச்சேரி காவலர்களால் கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முதலேயே புதுச்சேரி காவலர்கள் ஒவ்வொரு விடுதியிலும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தங்கியிருக்கிறார்களா அல்லது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் டூரிஸ்டாக தங்குறவங்க ஓகே, நாளைக்கு மைதானத்துக்குள்ள உள்ள வரும்போதும் அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மேலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய 2 பகுதிகளை சேர்த்து மொத்தம் 28 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. மாகி ஏனாமை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மொத்தம் 250 பேர் அப்படிங்கிற விதத்தில் அவங்க அந்த QR கோடை பாஸ் பண்ணியிருக்காங்க. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அங்கேஷ், பாலவெற்றிவேல் தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு போகணும் அப்படின்னா ஏறத்தாழ 17 பாதைகள் இருக்கிறதாக செய்திகளை பார்க்க முடியுது. அந்த பாதைகள்ல எல்லாம் காவல்துறையுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? திட்டமிட்டபடி தமிழ்நாட்டில இருந்து பரப்புரைக்கு போறவங்களை அவங்களால தடுத்துட முடியுமா? இன்னொன்னு, பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள்ல இருந்து வர்றவங்களை காவல்துறை எப்படி சமாளிக்க போகுது? அங்கே புதுச்சேரி மாநில எல்லை பகுதியான கோரிமேடு, கனகசெட்டி குளம், கன்னியகுளம், மதகடிப்பட்டி, திருக்கண்ணூர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளையும் அதை சுற்றியுள்ள சாலைகளும் வழியாக, அதாவது செங்கல்பட்டு,
அதாவது எல்லைப்புற மாவட்டங்கள் என்று குறிப்பிட்டோம் என்றால் விழுப்புரம், கடலூர் ஆகிய 2 மாவட்டங்கள் உள்ளது. இந்த விழுப்புரம் கடலூரையும் கிழக்கு கடற்கரை சாலை இணைக்கும். அதே போன்று விழுப்புரத்திற்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை மற்றும் திண்டிவனத்திற்கு இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை என மொத்தம் 17 நெடுஞ்சாலைகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் அனைத்துமே இன்று இரவு சோதனை சாவடிகள் மூலமாக கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் கண்காணித்தாலும் உள்ளே வரக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களா என்பதை தமிழக வெற்றி கழகத்தினர் தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதால் அவங்க நாளைக்கு வைக்கக்கூடிய அந்த QR கோடு டெஸ்க்ல காவல்துறையினரும் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதை பாதுகாப்போடு இந்த மொத்த நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்கிற நோக்கில் தற்போது ஒட்டுமொத்தமான நிகழ்வும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்கள் ஈரோட்டில் மீட்டிங் நடத்துறதுக்கான பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் மிகவும் சுமூகமாக நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஆலோசனை நடத்தி வர்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாளை காலை 11 மணி அளவில் நேரடியாக இந்த பகுதிக்கு வருவார். காலதாமதமாக வரமாட்டார். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் குடிநீர், கழிப்பறை, மருத்துவம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியுடன் தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார். அதற்கும் மேலாக புதுச்சேரி காவல்துறையினரும் பல்வேறு விதமான நிபந்தனைகளையும் செயல்படுத்துவதற்கான நோக்கத்தோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கேஷ், களத்திலிருந்து பலதரப்பட்ட தகவல்களை வழங்குனீங்க. நன்றி பாலவெற்றிவேல். புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நாளை தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. காவல்துறையினர் அங்க பரப்புரை நடைபெற அந்த மைதானத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. மைதானத்தை சீர் செய்யும் பணிகள் ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொதுக்கூட்டம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் காவல்துறை தரப்புல வெளியிடப்பட்டிருந்தது. குழந்தைகள், முதியவர்கள் போன்றோரெல்லாம், கர்ப்பிணி பெண்கள் போன்றோரெல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு வர வேணாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. வாகன நிறுத்துமிடங்களும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. குடிநீர், ஆம்புலன்ஸ் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தாவேகா நிர்வாகிகள் பலரும் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் சரியான நேரத்தில் பரப்புரையில கலந்து கொள்வார் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து உறுதி கொடுத்திருக்கிறதாகவும் களத்தில இருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மிடையே தெரிவித்தார். விரிவான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. நன்றி.